Surprise! Dhotis and shirts nale Pumarda. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, social talk. கவிஞர் வாலியோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது. அது கிரேட் சார். நிஜமாகவே எனக்கெல்லாம் நான் சைக்கிளில் போகும்போது அவர் பாட்டை நான் பாடிட்டு போனேன். அவன் சைக்கிளில் நிஜமாகவே ஐயோ, ஏன்னா அவருக்கு நான் படம் போடுறேன்றது அவதார புருஷன் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு பண்ணது. நான் அதுக்கப்புறம் அதில் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய்மெண்ட். அது கவிதையும் சரி, நான் படமும் சரி, எம்டி எனக்கு சான்ஸ் கொடுத்து அந்த இதில் ஒரு வருஷத்துக்குள்ளே முடித்து ஸ்ரீராம் ஜெயமத்துள்ள அடுத்த இதுக்கு அதை முடித்தார். அது வந்து அது மாதிரி அவதார புருஷனுக்கு அப்புறம் நான் வந்து பாண்டவர் பூமி பண்ணும்போது அதுவும் இப்போ இது வந்து இதுவும் புராண விஷயமா இருக்கிறதுனால எனக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு டேஞ்சு ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்லேயும் நாயக்கா ஸ்டைலு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு அவியல் பண்ணி நான் ஒரு பேட்டர்னில் நான் அதுக்கு விஷுவலைஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டைல். ஆனால் அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் என்னென்ன லாங்காக போகும்போது அது கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பிக்கிற மாதிரி வந்தது. அது கொஞ்சம் மாதிரி பேலன்ஸ் பண்ணி பண்ணோம். பட்டு என்னென்ன அந்த ராமாயணம் பண்ணும்போது என்றைக்கும் எனக்கு ராமாயணம் பண்ண அந்த ஷார்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி நான் படம் போட்டேன். நான் அப்படியே கண்ணிலலாம் தண்ணி வந்துடுது எனக்கு அந்த ராமாயண பட்டாபிஷேகத்தை போடும்போது. காத்தால அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் என்ன பட்டாபிஷேகத்தை கூட்டிகிட்டு போயிட்டீங்க. எனக்கு அந்த பட்டாபிஷேகத்தை நான் பார்க்கவே இல்லை. அந்த இதை அது ஓவியத்து மூலியமாக நான் பண்ணும்போது அது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னேன். அது நிஜமாகவே அந்த இடம் எனக்கு வந்து இன்றைக்கி ஏன்னா அதாவது நிலவை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கதை இதில் பாட்டெல்லாம் பாட்டு டக்குன்னு இப்போ சிவகுமாரனை டக்குன்னு எடுத்து விட்டுருவார். அதெல்லாம் எனக்கு அது எனக்கு உண்மையிலே நான் சொல்ல சார் எப்படி சார் இதெல்லாம் எவ்வளோ ஞாபகம் சேர்த்து வச்சுட்ருக்கேன்னு சிவகுமார் சாரை கேட்பேன். அதில் வந்து நிலவே நீ இருக்கும்போது நீ அந்த நிலவை நீ ஏன் கேட்கணுன்றத சொல்லியிருப்பார் அந்த இடத்துல அந்த மீனிங். அதே மாதிரி இப்படி வரும்போது இந்த இது அப்புறம் பாண்டவர் பூமி நான் நினச்சி கூட பார்க்கல சார். பாண்டவர் பூமி எனக்கு ஏன்னா பாண்டவர் பூமி 3 தொடர்கதைன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் ஒன்றா தொடர்கதை. லைஃப்பில் ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தால் தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கரெக்ட், உண்மைதான். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சின்னு வச்சுங்க மைண்டு, அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கூட சரியாக வராது. அது நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் இங்கே பாண்டவர் பூமி சாரி கிருஷ்ண விஜயம் ஆரம்பிக்கிறேன். இங்கே அப்போ வீடு கிராக்கு பழைய வீடு, அந்த வீடு கிராக் டெவலப் ஆச்சு, எடுக்கணும். அதுக்கு மானிட்டரி எனக்கு பிரச்சனை. பேங்க்கில் விட லோன் கிடையாது, எங்கே ஸ்டாஃப் பண்ணுறாங்க, ஃப்ரீலான்ஸுக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை இது எந்த பேலன்ஸை காத்து கொடுக்க முடியாதுன்னா. ஸோ இப்படியெல்லாம் உளைச்சலில் நான் இங்கே ஆரம்பிச்சுட்டேன் தொடர்கதை ஏதோ எல்லாம் சமாளிச்சுட்டு ஏதோ பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. அதாவது எதுக்கும் நம்ம ஆண்டவன் நம்ம படிச்சுட்டான், நமக்கு பண்ண தான் போகிறாங்க, அனுபவங்கள் தான் நமக்கு வந்து நமக்கு முக்கியம், அந்த அனுபவத்தை சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ பண்ணும்போது ஒரு நல்ல காரியம் பண்ணுறவங்க பாருங்களேன். அதுதான் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். எந்த ஒரு டென்ஷனையும் அந்த மெடிடேஷன் மாதிரி ட்ராயிங் வந்து எனக்கு காப்பாற்றுது. அதுதான் ஏன்னா அந்த கலைன்ற ஒரு அம்சம் இருக்குது பாருங்கள், அது பண்ணுறவங்களுக்கும் சந்தோஷத்தை தரும், பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷத்தை தரும். அது அந்த கலைகளில் ஸோ அதுதான் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அது ஓவியக்கலையாக இருக்கலாம், நாட்டியக்கலையாக, சினிமா எது வேணா இருக்கலாம். ஏன்னா அந்த ஜாய் ஆஃப் இது இருக்குல்ல, அப்போ பண்ணும்போது நான் இந்த வீட்டை விட்டு நான் இப்போ போகிற நிலைமை வருது, காலி பண்ணுறேன், இடிக்க போகிறான், இடிக்கிற வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கேன். நான் அதை போயிட்டு இந்த கதைக்கு படத்தை நான் நம்பவே இல்லை. அந்த கிருஷ்ண விஜயம் இந்த வீடு கட்டி இங்கே வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது நினைச்சுக்கிறது என் கையில் இல்லை. அந்த கண்டினியூட்டி கிருஷ்ணா நீ வந்து கிருஷ்ணான்றது என்ன அந்த இதுதான் நம்ம அந்த கிருஷ்ணான்ற வேர்டு சொல்கிறேன். பட் அந்த தொடர் கதைக்கு அவர் பண்ணுற கதைக்கு நான் பெரியவர் பண்ணுறார்.
அந்த கதையை நம்ப மாட்டேங்க சார். நான் 1.5 வருஷம் அங்கே வந்துட்டு கடைசியில் முடியும் போது இங்கே தான் வந்து முடிச்சுன்னு சார். ஸோ அந்த டைமில் என் சன்னுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. அந்த அம்மா எடுப்பாங்க, மிஸ்ஸஸ், அவங்க கேட்பாங்க சார் உடம்பு எப்படி இருக்குது உங்கள் சன்னுக்கு, இதெல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கெல்லாம் ஃபோன் ஐயா இருக்கார் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து போயிடுறேன். அந்த 2 செகண்டில் அவங்க அம்மா கேட்பாங்க. அது மாதிரி சாரம் அப்பாவை பற்றி இவர்களும் இன்னும் இருக்கிறார்கள்ட்டு அந்த ஒரு சாப்டர் ஒன்று போச்சு அவருக்கு. அது பெரிய அமேசிங். அதுக்கு ஒரு தனி பிஹைண்ட் த ஸ்டோரியே இருக்குது. அதாவது ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு நினைவுகளை அந்த அந்த சூழல் இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த கிருஷ்ணவிஜயம் பண்ணும்போது அந்த மாதிரி அந்த ஒரு கிருஷ்ணவிஜயம் பண்ண டைமில் அப்படி ஒரு ஜாய். இதுக்கு நடுவில் கிருஷ்ணவிஜயத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி ராஜா சாருக்கோசரம் நான் ஒரு போர்ட்ரேட் பண்ணுறேன் வெண்பாக்காக. அவர் கூப்பிட்டு அவர் வந்து ட்ராயிங் பண்ணு, பெயிண்டிங் பண்ணுன்றார் அந்த ராப்பர் இளையராஜா சார். எனக்கு அவருடைய பரம ரசிகன். அவருக்கு ஆர்டிகளுக்கு நான் வேறு ஆர்டிக்கல் படம் போட்டு எல்லாம் வந்திருக்கேன். ஆனால் போர்ட்ரேட்டை நான் பண்ண சொன்னேன். அது மட்டும் இல்லை, ஒரு ரெம்பரண்ட் புக் இருக்குது, நீ வந்து வாங்க அப்படின்னு சொல்லி ரெம்பரண்ட் புக்கு கொடுத்து ரெம்பரண்ட் ஸ்டைலில் வேணும் உனக்கு உண்டார். அட்டகாசம். எனக்கு எங்கேயோ போச்சு சார். இவர் வந்து மியூசிக் மாத்திரம் இல்லை, இவ்வளோ விஷயம் வந்து இவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீ அவருக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் நான் கீ ட்ராயிங் போட்டேன், ஸ்கெட்ச் போட்டு அதை மாதிரி எனக்கு போஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்ட்டு. ஏன்னா இருக்கிற படத்தை வச்சு பண்ண வேண்டாம், நம்ம யூனிக்காக பண்ணலாம். ஏன்னா எனக்கு மாடல் பண்ணி பண்ணுறதுன்னு கஷ்டம். எனக்கு இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பொன்சின்ற ஒரு இவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு லைட்டிங் வந்து எனக்கு அங்கே வேண்டாம், இந்த ஸ்பாட் லைட்டிங்கில் அவர் ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி போட்டு அந்த பெயிண்டிங்கை வந்து நான் இது பண்ணி கிட்டத்தட்ட அதே லேட் மாஸ்டர் தான் நான். அவர் ஒரு வாட்டி நான் படத்தோடு வரேன்னு சொன்னோன்னே வந்தோன்னே என்னை எல்லாம் முடிஞ்சே போச்சுன்னு நினச்சிட்டு சால்வெலாம் போட்டு எனக்கு வெக்கமாக இருக்குது எனக்கு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்க, இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இல்லை முடிஞ்ச மாதிரி தானே இருக்குது அப்படி. இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு. ஏன்னா அந்த படம் போட்டு பப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணார். அப்போ லைலா காலேஜில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ரிலீஸ் புக்கு. அதுக்கு வந்து வாலி சார் வரார். அங்கே வாலி சார் வந்து அந்த புக் ரிலீஸ் பண்ண போகிறார். அதில் நான் போட்ட படம் வந்து வருது. அது இவ்வளோ பெரிய பெயிண்டிங். இப்போ அவர் ஸ்டுடியோவிலே வச்சுருந்தார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த படம் தனி 2 ட்ராயிங் பேஸ்டல் ஒன்று படுத்துட்டு இருக்க மாதிரி. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு படத்தை அப்போ தான் ரேப்பர் பார்க்குறாரு. இது நல்லா இருக்கு, அது யார் பண்ணது அப்படின்னு படம் பார்க்க மணியன் சொல்ல தான் பண்ணுறாரு. இதோ வந்திருக்காது, அங்கே தான் இருக்க பாருங்க. ஓ நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா முன்னாடி கொஞ்சம் கான்டாக்ட் இருந்தேன் நான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். இது வந்து நடந்தது. இதுக்கப்புறம் இது நடந்து முடிஞ்ச போனேன்னு ஒரு தொடர் வந்து இவர்களும் இன்னும் இருக்கிறார்கள்ன்ட்டு ஒரு எமினன்ட் பீப்புளை பற்றி எழுதுறாரு வாலி சார். அதில் பண்ணும்போது ஆமாம் அதுதான் அந்த ஸ்டாப் அந்த வாலின்னு வரும்போது அதில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ என்னாச்சு, அவர் அந்த இதை படத்தை பார்த்து போயிட்டார். ஜங்ஷனில் ராவ் வந்து விகடனில் இருந்தார் ராவ். அவர் வந்து இன்சார்ஜாக இருக்கார் அப்போ ஜங்ஷன் குமுதம் ஜங்ஷனில். அப்போ அவர்கிட்ட சொன்னேன்னு வாலி சார் சொன்னார், மணியன் செல்வன் படம் போட்டால் நான் எழுதுகிறேன், அவர் படம் போடணும் போர்ட்ரேட்டு. ஏன்னா அது வந்து ராஜா சார் படத்தை பார்த்தார் இல்லையா. ஸோ ஏன்னா பிகாஸ் எமினன்ட் பீப்புள் அவர் பாருங்கள், அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கார். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் ஆர்டிஸ்ட்டாக வரணுன்ட்டு இருந்தவர். ஸோ அதனால் அவருக்கு ஒரு மரியாதை அந்த ஆர்ட் மேலே ஒரு இது உண்டு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபோட்டோவாக போடுறத விட ட்ராயிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணணும், ஒரு சம்திங் வித்தியாசம். அது ஒரு பெரிய ஆஃபரிங் சார். எனக்கு 100 போர்ட்ரேட் பண்ணேன் சார். பார்த்தேன் 100 போர்ட்ரேட். ஒரு வாரத்துக்கு 2 போர்ட்ரேட் வரணும். இது மாத்திரம் இல்லை, இந்த போர்ட்ரேட்டாக ஜங்ஷனில் வந்துட்டுன்ட்டு எஸ்ஏ பண்ணாமல் சன் என்ன பண்ணார், இங்கே குமுதத்துலேயும் வந்தே தீரணும்னா திருவேங்கி சரவணம் வச்சு அதை வச்சு ஒரு 50 போட்டேன் நான். 150 போர்ட்ரேட் திருப்பி போட்ட தோசையை அப்போ போடும்போதே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணேன். எம்ஜிஆர் தான் 2 வாட்டி வந்தது. அதே ஸ்டில்ல வேறு மாதிரி ஸ்டைல் ஒர்க் பண்ணி காமிச்சேன். இந்த ஆர்ட்டுன்றது எனக்கு நமக்கு என்னென்னா ஒரே படமாக இருக்கலாம், கரெக்ட் அதான். ஆனால் ஒரே படமாக யூஸ் பண்ணலாம், யார் திட்ட போகிறாங்க, பார்த்துட்டு கவிதைப்படுறேன். ஆனால் அந்த படங்கள் எல்லா வெரைட்டியும் பண்ணேன் சார். போர்ட்ரேட், அதை போர்ட்ரேட்டுன்றது ஒரு செப்பரேட், இல்லஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு செப்பரேட், க்ரியேட்டிவாக பண்ணுறது. இது இங்கே க்ரியேட்டிவ் இல்லை, லிமிட்டில் வரும்போது நான் எப்படி பண்ணணும். இப்போ எம்எஸ்எம்மோட போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா அது ரேஷன் கடைக்கு பாஸ்போர்ட் மாதிரி கிடைக்கக்கூடாது அந்த இடத்துக்கு. பட் அந்த எக்ஸ்டசிவ் ஃபார்ம், அந்த அவங்க மியூசிக்கில் கரைஞ்சவங்க அப்படின்றத நான் காமிக்கணும். அதுக்கு இன்னொருத்தர் ஃபோட்டோ வச்சு தான் பண்ணேன். ஐ ஷுட் த கிரெடிட் கோஸ் டு தட் பர்சன் தான் நான். ஏன்னா அதை பார்த்து தான் நான் ஒர்க் பண்ணேன் நான், அதில் சந்தேகமே இல்லை.
பட் அந்த அந்த கேப்சர் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு அந்த பண்ணுறதுக்கு ஒரு இது வேறு. பட் அந்த ஃபோட்டோகிராஃபி வேறு இது வேறுன்றதை நிற்கும் அந்த இடத்துல. அது மாதிரி பரமாச்சாரியார் என்ன பண்ணும்போது சக்கரநேத்திராவில் ஒரு அவர் கண்ணுக்கு கண்ணாடி போடாமல் ஒரு படம் வந்துதாங்க. சக்கரநேத்திரம் கண்ணாடி போடுறவங்க எல்லாத்துக்கும். பரமாச்சாரியருக்கு கண்ணாடி அவர் தான் கேல்குலேட் பண்ணி பண்ணார் இவர் பத்ரிநாத். ஆனால் அந்த ஒரு இடத்துல நான் போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். நான் அங்கே வந்து அந்த படம் ஒன்று கொடுத்தாங்க பெரியவர். அந்த படம் போட்ட உடனே முதல் படம் தான் அந்த வாலி சாருக்கு பரமாச்சாரியர் போடும்போது கண்ணாடி இல்லாத அந்த படம் போட்டேன் நான். அது ஃபஸ்ட்டு படம் அவருக்கு வருது. ஸோ அந்த போர்ட்ரேட்டை இன்றைக்கி வந்து பூச்சரம் நான் வச்சுருக்கேன். நான் எதுக்குன்னா ஒரு ஒர்க் பண்ணும்போது அது என்னென்ன தானாக அந்த நம்ம 10 Commandmentsல அந்த பீச் அப்படி அந்த வந்து வழி விட்டுறதுக்கு பண்ணுற மாதிரி நமக்கு தானாக தான் அமையிறது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதுக்கு நான் போகிறேன் அந்த இடத்துக்கு. ஐ ட்ரை மை பெஸ்ட் தட் எவ்ரிதிங் கிவ்ஸ் பை ஆல் பை பிளெஸிங்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது அந்த போர்ட்ரேட்டும் பண்ணும்போது அப்பாவை பற்றி எழுதும்போது அவ்வளோ பெரிய லெஜண்டு வாலி சார் நான் எடுத்துகிட்டு வந்து அவர் எப்போவும் அவர் அசிஸ்டண்ட் அவர் வீட்டில் இருக்கார் தம்பி ஒருத்தர் வர்றார். அவர் கூட தான் அனுப்புவார் எனக்கு மேட்ரு. முதல்ல அனுப்பிச்சுடுவார் எனக்கு படித்து. அதுக்கப்புறம் காப்பி அங்கே அவருக்கு ஒரு தரஸ் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கொடுத்துட்டு அங்கே போய் படத்துக்கு போய்டும். என்னது படம் டைம் 2 போர்ட்ரேட் போட்டோம் அவரை. அப்போது அவர் அப்பா அது நான் வந்து கொடுக்குறேன்யா கொடுக்கண்டா அது சொந்தமாக கொஞ்சம் வரையா ஏதோ. பட் எது சொல்ல வரேன்னா அந்த வாஞ்சியோடு அவர் வந்து அந்த இது பண்ணுது. அது மாத்திரம் இல்லை, முருகரை பற்றி அலையன்ஸ் இதில் பண்ணும்போது ரேப்பருக்கு நான் சொல்லுங்கள் சார் நானே வீட்டுக்கு நான் வரேன். நான் வீட்டுக்கு மாடிக்கு வந்து என் ரூமுக்கு வந்து உட்காந்து அங்கே ஐடியாஸ்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போனேன். ஸோ இப்படி ஒரு பர்சன் எல்லாம் நான் சொன்ன மாதிரி சைக்கிளில் போகும்போது வெறும் பாட்டு கேட்டுட்டு அவர் பாட்டு போட்டு அவரெல்லாம் என் பையன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தேன். நான் ரிசப்ஷன் வர முடியாது, விளையாண்டு வரேன், கபாலுக்கு வருதுன்னு வந்தார். கபாலுக்கு வருது பரவாயில்லையா உன்னால் நான் கபாலுக்கு வருவான்னு எனக்கு சொல்கிறாரு. நான் வந்து என்ன தான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு அப்படியே கற்பாம்பால் கபாலியாக பார்த்துட்டு போனார். அதெல்லாம் வந்து ஆனால் சில டைம் தமாஷா நீ உலகம் தெரியாத ஆளாக இருக்காது, நீ வேறு எதோ பேசுவார் சினிமா பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு. அப்போ நான் சொல்வார் எனக்கு இல்லை சார் நான் அதெல்லாம் ஒன்றுமே மற்ற பற்றி கவனிக்க மாட்டேன். நீ இல்லை சார் எனக்கு ஜட்கா வண்டிக்கு கண்ணாடி மாதிரி எனக்கு ஆர்ட்டு இந்த சமாச்சாரம் தான் எனக்கு போகும் அப்படின்றான். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். த கிரேட் பர்சன். அதே மாதிரி சைமல்டேனியஸாக வைரமுத்துன்னு சொல்லணும் அவரோட இது அந்த ஒர்க் பண்ணும்போது. பட் இவர் வந்து சீனியராக இருந்தாலும் அவரோட ஆர்ட்டில் இவர் ஆர்டிஸ்டாக வரணும்னு நினச்சார். ஆமாம், அந்த ஆங்கிளில் ரியலி அது மாதிரி ஒவ்வொரு லெஜண்டும் அப்துல் ரஹ்மான் கவிதைக்கு எல்லாம் நான் படம் போடும்போது அவரெல்லாம் வந்து மீரா அவங்கெல்லாம் அந்த அது ஒரு பீரியட். அந்த பீரியடில் அப்போல்லாம் பண்ண சின்ன நூல்கண்டா அவங்க இருந்தால் சிவசங்கரி அம்மா தான் சிவசங்கரி. பித்தன் ஆலாபனைன்ட்டு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எழுதினார். பாக்கியாலையும் வேறு ஏதோ பத்திரிக்கை குங்குமத்தில் நினைக்கிறேன். சம்திங் டிஃப்ரெண்ட் சார். எனக்கு இன்றைக்கி பார்த்தா கூட இன்றைக்கி அந்த படங்கள்லாம் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இது அதாவது ஒரு இதுக்கு வரும்போது ஒரு அகல் விளக்குக்கு விளக்கை பற்றி ஒரு சுடரை பற்றி ஒரு விளக்கு எரிகின்ற தீபத்தை விட தீக்குச்சியே மகத்தானதுன்னு என்ன அது ஒரு நிமிஷம் அது வந்து அது ஒளி கொடுத்துட்டு போனதுனால அது வந்து கிடைச்சி. ஆனால் அதாவது இது வந்து இந்த தீபம் வந்து வளவலன்னு பேசுவோம், தீக்குச்சி சுருங்க பேசுவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த கவிதைகள்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விஷுவல் பண்ணும்போது பெயிண்டிங் மாதிரி பண்ணேன். ஒரு வாட்டி ஸ்கெட்சில் பண்ணேன், ஒரு வாட்டி வரும்போது செகண்ட் வெர்ஷன் ஒர்க் வேறு ஏதோ இருக்குது தமிழறி மணிக்கு. பட் எதுக்கு சொல்லன்னா ஒரு படைப்பு வந்து பல விஷயத்தில் விஷுவலைஸ் பண்ண முடியுதுன்னு ஆங்கிள் பார்க்கணும் இல்லையா, சப்ஜெக்ட் கேமரா ஆங்கிள்கிட்ட இந்த ஒரு கோணம் அந்த ஒரு கோணம்ன்ற மாதிரி. அப்படி தான் நான் அதை வந்து என்ஜாய் பண்ணி நான் பண்ணுறேன். 2வது வாட்டி வந்தால் கூட சலிப்பு இல்லாமல் அது நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனந்தவுடனில் வெளியான தேவி பாலாவுடைய தொடருக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக புகைப்படத்தோடு சேர்த்து வந்து நீங்கள் படங்கள் வரைஞ்சிருந்தீங்க. அந்த ஐடியா யாருடைய ஐடியா? அது வந்து எம்டிக்கு தான் அந்த கிரெடிட். ஏன்னா பிகாஸ் தியாகபூமின்றது அந்த காலத்தில் படத்தை எடுத்துட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கதையை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்போ அந்த படத்தை போட்டிருக்காங்க அந்த டைமில் அந்த இது. ஸோ அந்த மாதிரி இது வந்து கதைக்கு அதுவும் இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் என்னென்னா யார் ரைட்டர்னே தெரியாது. ஒவ்வொருத்தரும் யூகுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் யார் எழுதுறான்றது. பட் அந்த இதுக்கு வந்து யார் ரைட்டர் அதான் என்ன தெரியுங்களா, இது எல்லாத்தோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா முதல்ல கதையை படிச்சணும். மதன் சார் படிப்பார், நானும் கொஞ்சம் படிக்கிறேன். அப்புறம் இது பண்ணிவிட்டு விஷுவலைஸ் பண்ணும். விஷுவலைஸ் பண்ணும்போது சும்மா கதாநாயகி ஸ்ரீவித்யா வரான்ட்டு அதை மட்டும் ஒரு ஸ்டைல் 2-3 ஸ்டைல் எடுத்துகிட்டு பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன சிச்சுவேஷனு, ஒரு வாரத்தில் ஒரு தோழிக்கிட்ட கை போட்டுருப்பேன்,
அந்த கை வந்து ஒரு டம்மியாக எம்டி அவர் ஷூட்டிங் இருந்ததுனால ஒரு அம்மா நிற்க வச்சு கன்னத்தை பிரிச்சுன்னு இருப்பாங்க. இப்படிலாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த ஸ்டில் மதனும் போட்டிருப்பாரு, நான் வேறு மாதிரி நினச்சிப்பேன். மதன் இது நல்லா இருக்குன்ட்டு அதை எடுத்து ஷூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஷூட் பண்ணோன்னே நான் கட் பண்ணேன், கை தனியாக வரும். இதெல்லாம் அது ஸ்டில்ல கட் அவுட் பண்ணேன் நான். அப்போ வந்து இந்த டெக்னாலஜி இல்லை இன்றைக்கி கம்ப்யூட்டரில் எல்லாம் பிளேடு எடுத்து. இப்போ பர்வீன் குமார் எடுக்கும்போது நான் சொன்னேன் 2 பிரிண்ட் வேணும்ன்ட்டு எம்டிட்ட. நான் சார் எங்கே ஸ்லிப்பாகி கட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கிட்டு 2வது பிரிண்ட் போட முடியாது, ஒரே சைஸ் எனக்கு 2 பிரிண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த சிரமம் இருக்குது பாருங்கள். இதை வச்சு அந்த ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்சை திருப்பி ஒரு கீ ட்ராயிங்கை போட்டுட்டு இந்த ஸ்கெட்சுக்கு கீ ட்ராயிங்கில் எப்படி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒட்டி கொடுக்கணும். ஒட்டி ரப்பர் செலக்ஷன் கொட்டி வச்சுனா அவங்க பிச்சை எடுத்துகிட்டு அதை ட்ராயிங் தண்ணி பிக்மெண்ட்டு, ஃபோட்டோகிராஃபி பிக்மெண்ட் வேறு, ப்ராசஸ்க்கு டிஃப்ரெண்ட். ஸோ இப்படி சிரமங்கள் இருக்கிற இதில் ஒவ்வொரு வாரம் ரொம்ப சேலஞ்சான வாரம் சார். அது சம்திங் அதை முன்னும் பண்ணலை, அதுக்கப்புறம் பண்ணலை. அதுக்கப்புறம் குமுத்து கூட ஆரம்பித்தாங்க, பண்ணாங்க, அதை எடுக்க முடியல. இவர் எடுக்கிற ஸ்டைன் எடுக்க முடியல. சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியே நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க வராங்க சார், அம்மா பாடுறாங்க, அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு படம் போடுறதுக்கு அவர் தான் எம்டி தான் பார்ப்பார் ஃபுல்லாக. அவர் வந்து என் படம்லாம் வந்தோன்னா அவர் தான் பார்ப்பார், கரெக்டானா அப்ரிஷியேட் பண்ணுவார், இது பண்ணுவார். பண்ணும்போது எம்டி என்ன பண்ணார், இந்த படம் போச்சு, திருப்பியும் ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, பரவாயில்ல நான் பார்த்தேன், நீ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, சமாளித்து பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த தப்பை ஏதாவது வந்துருமோன்னு நினச்சேன்னேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பஞ்சகச்சம் கட்டக்கூடாது, நான் தெரியாமல் பஞ்சகச்சம் போட்டேன். இவங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு என்னங்க பஞ்சகச்சம் போட்டிருக்கீங்க பண்ணுங்க, நான் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து அவர் நோட் பண்ணி வயிற்றெல்லாம் வச்சு நீ மாற்றி பண்ணியிருக்க, நான் இதை தான் வந்துட போகுதோ பஞ்சகச்சம் கிட்ட 200 அப்படி போட்டுற போகிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொன்னேன். அதே மாதிரி பல விஷயங்கள் அந்த டைமில் வந்து இட் இஸ் சம்திங். எடுத்தோடனே முதல் வாரம் சார், நீ கேட்டிங்க தொடர்கதைன்னு, முதல் வாரம் திடீர்னு ஸ்கூட்டரில் ஓட்டிங் போகிற மாதிரி மவுண்ட் ரோடில் ஸ்ரீவித்யா போடணுன்ட்டாங்க. நான் லொக்கேஷன் அந்த பாட்டை வச்சு நான் லொக்கேஷன் திங்க் பண்ணோம். மவுண்ட் ரோடு ஏதாவது பேக்ரவுண்டு போட்டு தரது கிடையாது. எப்படி ஒன்று ஸ்கூட்டர் இப்படி போகிற மாதிரி மவுண்ட் ரோடு பேக்ரவுண்ட் போட்டேன், எங்கள் பிளாட்ஃபார்மில் ஓட்டுற மாதிரி வரக்கூடாது, ரோட்லேயே ஓட்டணும் இல்லையா அவங்க. ஸோ அந்த நாள் என்ன பண்ணேன், அப்புறம் மேப்ஸ் கிட்ட சொல்லி அந்த இது மேப்ஸ் நான் சொல்லலை, அவங்க அசைன் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் எனக்கு சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு ப்ரொமேட் போட்டு இப்போ 2 பிரிண்ட் வேணும் எனக்கு அதுன்னு சொல்லி நான் வந்து லொக்கேஷன் என்ன எல்ஐசி மெட்ராஸ் லேண்ட்மார்க் வேணும். எல்ஐசி போடக்கூடாது, அங்கே எல்ஐசி எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தில். அதனால என்ன பண்ணேன், இந்த இதுக்கு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெட் பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆவின் இதெல்லாம் இருக்குமே, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஷார்ட்டாக அந்த பக்கம் அப்படியே ஃபுல் ஒரு ரிவ்யூ போலீஸ் ஸ்டேஷனில் தெரியுற மாதிரி க்ரௌடடாக ஸ்கூட்டரு இது 2-3 ஷார்ட்ஸ் எடுங்க, அதில் எனக்கு மூமெண்ட்டு நான் பார்த்துக்கிறேன், 2-3 ஷார்ட்டை கொடுத்துருங்க எனக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஷார்ட்டை ஸ்கூட்டரில் இருக்க மாதிரி பண்ணேன். பட் எது சொல்கிறேன், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாலும் கூட அதுலேயும் ஸ்ட்ரெயின், அது அந்த இடத்துல வச்சு அந்த ப்ரப்போர்ஷன்ஸ், இந்த இவங்களுடைய ப்ரப்போர்ஷன்ஸு, ஏன்னா மடி மேலே உட்காந்துன்னு ஃபஸ்ட் நைட்டுக்கு இருக்கும் ஒரு ஷார்ட்டு, அதுக்கு ஒரு டம்மியாக ஒரு ஐயரை உட்கார வச்சு ஐயர் வைக்கப்படுறாரா அது ஷூட்டிங். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு இது வந்து சொல்லக்கூடாது இல்லை, பட் என்னென்னா அந்த பர்ஃபெக்ஷன், அங்கே ஆர்ட் ஃபார்ம் தான், அங்கே வி ஆர் நாட் கோயிங் டு சி எனி திங், அங்கே ஆர்ட் ஃபார்முக்கு எப்படி வரணும்னு அதை ரெஃபரன்ஸாக அதை கொடுக்கும்போது அதை வந்து நான் அதை பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த மடியில் அவங்க உட்காந்துருக்க மாதிரி அதை நான் இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி நான் என்ன பண்ணணுன்றதை பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு சேலஞ்சு, பல சேலஞ்சு இருக்குது சார் அவர்கிட்ட நான் பார்த்துருந்தேன். கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் ஓவியங்கள் வரைகிறதுல எந்த அளவு உதவிகரமாக இருக்குது சார்? கம்ப்யூட்டர்ஸ் அமேசிங் சார். நான் வந்து விஸ்வாமித்திர மாதிரி இப்படி கை காமிச்சிட்டு போயிட்டே இருந்தேன். நான் வந்து பாருங்கள் சொல்கிற மாதிரி. உங்களை மிகவும் கவர்ந்த ஓவியர்கள் அப்படின்னா யார் யார்? ரொம்ப பேர் இருக்காங்க சார், பெரிய பட்டியல். ஆமாம் நிஜமாகவே. ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு தனித்தன்மை. நம்ம ஊர் கிரேட் மாஸ்டர்ஸ்ன்ட்டு 5 பேரை பற்றி சொன்னேன் இல்லை, மாதவன், சில்பி சார், ராஜன் சார்லாம். அதே மாதிரி துறையில் நீங்கள் வெற்றிகரமாக செயல்பட உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு? நான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அதாவது நான் ஒன்றுமே கிடையாது, அதாவது சக்தி இல்லையா சிவன் இல்லை, அதான் வேறு ஒன்றும் சொல்லுது. ஏன்னா அவங்க அதாவது அந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க லைஃப்னு. ஓவியனாக இருக்கும்போது எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும்.
இது வேண்டாம். ஒரு குப்பையை கூட நாங்கள் ரசிப்போம். அந்த குப்பையில் இருக்கிற ஒரு நாயை அப்படி பார்த்து கலர் இந்த லைட் அண்ட் ஷேடில் பார்த்துன்னு வச்சுங்களேன், அப்படியே ஃபோட்டோ எடுத்துருவேன் நான். ஸோ எனக்கு அது அப்போ என்னென்னா அது ஒரு ட்ராயிங்காக பண்ணணும்னு வச்சுங்களேன், அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதே மாதிரி